மதுரை அண்ணா நகரில் பழமையான வீடு இடிந்து விழுந்த விபத்தில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 2 குழந்தைகள் காயங்களுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். எப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது? முழு விவரங்கள். நிச்சயமாக மதுரையில் பழமையான வீடு இடிந்து மூதாட்டி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 2 குழந்தைகள் இடிபாடுகளில் சிக்கி அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மதுரை அண்ணா நகர் அருகே யாகப்பா நகர் பிரதான சாலையில் அமைந்துள்ள சக்தி மாரியம்மன் கோவில் தெருவில் முன்னாள் கவுன்சிலர் சுரேந்திரன் பழமையான வீடு ஒன்று இருக்கிறது. இதனிடையே வீட்டில் யாரும் குடியில்லாத நிலையில் எதிர் வீட்டில் உள்ள ஜெனிலா என்ற மூதாட்டி ஒருவர் பொருள் வாங்க கடைக்கு செல்ல முற்பட்ட போது திடீரென வீடு இடிந்து விபத்துக்குள்ளானது. இதில் மூதாட்டி ஜெனிலா இடிபாட்டில் சிக்கி உயிரிழந்த நிலையில் 9 வயது மற்றும் 5 வயதுடைய ஆண் மற்றும் பெண் குழந்தை என 2 குழந்தைகள் ஈடுபாடுகளில் சிக்கி மீட்கப்பட்ட நிலையில் படுகாயம் அடைந்த குழந்தைகள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் சிக்கியிருக்க வாய்ப்புள்ள நிலையில் தல்லாவளம் மற்றும் அனுப்பாடி ஆகிய 2 தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வந்துள்ள தீயணைப்பு துறையினர், அண்ணா நகர் காவல்துறையினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடிந்து விழுந்த கட்டிடத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பழமை வாய்ந்த வீடு இடிந்து விபத்துக்குள்ளாகி மூதாட்டி ஒரு உயிரிழந்த நிலையில் 2 குழந்தைகள் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ள கட்டடத்திற்குள் மேலும் சிலர் சிக்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு துறையினர் தேடி வருவதால் அந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.